ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக ஒவ்வொரு கிராமத்திலையும் என்னென்ன கட்டமைப்பு வசதிகள் வேணுமோ அது கண்டறிஞ்சு பல்வேறு திட்டங்கள் மூலமாக அதை செயல்படுத்தி வந்துட்டுருக்கோம். அதில் ஒரு பகுதியாக கிராமங்களில் இயங்கக்கூடிய பள்ளிகளில் அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுத்து அரசு பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை பெருக்கிறதுக்காகவும் மட்டும் இல்லாமல் அங்கே படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் டெக்னிக்கல் இப்போ லேபு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் போன்ற அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறையும் ஊரக வளர்ச்சித்துறையும் இணைந்து செயல்படுத்திட்டுருக்கோம். அதில் ஒரு பகுதியாக இன்றைக்கு நம்ம பகுதியில் 2 வகுப்பறைகள் கட்டப்பட்டு அது பள்ளியின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. நீங்கள் ஸ்கூல் பில்டிங் பார்த்தாலே தெரியும், நல்லா பெயிண்டிங் எல்லாம் பண்ணி எப்படி ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு பில்டிங் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்களோ அதே போல் அந்த பில்டிங்கானது கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. 42.96 லட்சம் மதிப்பீட்டில் இந்த வேலையானது செஞ்சு முடிக்கப்பட்டிருக்கு. மேலும் பள்ளியில் இப்போ நம்மளுக்கு 24 குழந்தைகள் படிச்சுட்ருக்காங்க. தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்களும் ஊர் பொதுமக்களும் இந்த ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உள்ள அனைத்து முயற்சிகளும் எடுக்கணும். ஏன்னா கட்டமைப்பு வசதிகள் ஸ்கூலில் செஞ்சு கொடுக்கும்போது கட்டாயம் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கையும் உயரணும். ஸோ அதுக்காக உள்ள முயற்சிகள் உங்கள் சைட்லேருந்து எடுக்கணும் அப்படின்றது. காக்காளிப்பட்டியில் நடைபெறுகின்ற இந்த ஒரு நல்ல கலகலப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களையெல்லாம் சந்தித்து உரையாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கும் அதை போல திருப்பத்தூர் தொகுதியின் வாக்காளர் பெருமக்கள் ஆகிய உங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, காக்காளிப்பட்டி ஒரு சின்னஞ்சிறிய கிராமமாக இருந்தாலும் இந்த கிராமத்தில் மாணவ செல்வங்கள் நல்ல கல்வி அறிவை பெறுவதற்கு தரமான பள்ளி கட்டிடத்தை அமைக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானும் அதே போல நம்முடைய ஒன்றிய குழுவினுடைய தலைவர் சண்முக வடிவேல் அவர்கள், ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சுசீலா, நம்ம யாருப்பா மாவட்ட கவுன்சில் ரவியா, ஏடிஎன் ரவி, அவரும் பெரும் முயற்சி எடுத்து இன்றைக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு 47,96,000 மதிப்பீட்டில் இன்றைக்கு இந்த கட்டிடம் இங்கே வந்திருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல இது உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தினம்னா அது மிகையாகாது. கனில இஸ்மாயில் ஓகே 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 கொடுப்பாங்க மாறுமா வெளிச்சத்தை பாய்ச்சிய தளபதியும் தளபதி பகலும் இருளும் இப்புவிக்கு மட்டும்தான், அச்சூரியனுக்கு இல்லை என்பதை போல எப்போதும் நிறைந்து தலைமுறை இடைவெளிகள் கடந்து இன்றைய இளைஞர்கள்
என்றும் இருக்கும் இளைஞர். தொடர்ந்து 5 முறை மாவட்ட செயலாளர், 4 முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி. கூட்டுறவு சொல்லல் ஒவ்வொரு தொண்டர் ஆமா சொல்லிட்டேன். அதான் பேசுங்க அப்படியே. இல்லப்பா மாமா கை எடுங்க நீ. இன்றைய தினம் காலையிலிருந்து ஆரம்பித்து பல்வேறு நிகழ்ச்சிகள் அன்முக அமைச்சர் அவர்களால் திறப்பு விழாக்கள் பல்வேறு கட்டிடங்களுக்கு திருப்பத்தூர் பகுதியில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இன்னும் கிட்டத்தட்ட 6 நிகழ்ச்சிகள் இன்னும் நடைபெற இருக்கிறது. இன்றைக்கி மொத்தமாகவே 2 கோடி மதிப்பீட்டிலான வேலைகள் வந்து முடிவற்று இருக்கிறது. அதில் ஒரு பகுதியாக நம்ம ஊராட்சியில் 42,65,000 மதிப்பீட்டில் ஊராட்சி செயலக கட்டிடம், நார்மலில் ஊராட்சி மன்ற கட்டிடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பஞ்சாயத்து செக்ரட்டேரியட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஊரக வளர்ச்சித்துறையோடு சார்ந்த பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு, செக்ரட்டரி போன்றவங்க மட்டும் இல்லாமல் கிராம நிர்வாக அலுவலர், விஏஓ, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அவங்களுக்குமே வந்து ஒரு இடத்தை இதே பில்டிங்கில் ஒதுக்கி கிராம மக்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி பஞ்சாயத்து மூலமாக இல்லை விஏஓ மூலமாக நீங்கள் செயல்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 ஆஃபீஸுமே ஒரே இடத்துல வச்சோம்னா கிராம மக்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். வேறு இடங்களில் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த பஞ்சாயத்து செக்ரட்டேரியட் இல்லை கிராம ஊராட்சி செயலக கட்டிடம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் ஒரு சில கிராமங்களில் இந்த செயலக கட்டிடங்களானது கட்டப்பட்டிருக்கு. அதில் நம்ம கிராமமும் ஒன்று. 42.65 லட்சம் அப்படின்றது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்திலையும் அதே போல் 15வது நிதிக்குழு மானியத்திலையும் இணைத்து கன்வர்ஜென்ஸில் 2022-23 ஆண்டில் வந்து கட்டப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் வையகலத்தூர் ஊராட்சியில் இன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசில் உள்ளாட்சி நிர்வாகம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையில் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அதை போல தேர்ந்தெடுத்த மக்களுக்கும் அந்த பணிகள் நடைபெறுவதற்கான வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்ற அடிப்படையில் 42,65,000 ரூபாய் மதிப்பிலான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் இன்று கட்டி முடிக்கப்பட்டு அதனுடைய பயன்பாடு பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்ற இந்த நல்ல நிகழ்வு 11 அப்பொழுது முதலமைச்சராக இருந்த நேரத்தில், கலைஞர் அவர்கள் இருந்த நேரத்தில் அன்று பொறுப்பேற்றிருந்த இன்றைய முதலமைச்சருடைய துறை ஊரக வளர்ச்சித்துறை. அந்த துறையை உங்களுடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகிய எனக்கு வழங்கி பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் நன்றி பெருக்கோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக அப்படி அவர்களால் வழங்கப்பட்ட அந்த பணியினை ஏற்று சிறப்பாக அந்த ஊரக வளர்ச்சித்துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தது நான் அந்த 1.5 ஆண்டு காலத்தில் உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சராக இருந்த நேரத்தில் நடைபெற்றது என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள். குறிப்பாக இதுவரை நீங்க பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஊராட்சி மன்றத்திற்கு என்று ஒரு தனி அலுவலகம் இருக்கும். அது மாதிரி கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்னு பார்த்தா விஏஓ அவங்களுக்கு ஒரு அலுவலகம் இருக்கும். இன்னும் இடவசதி மற்றும் மற்ற வாய்ப்புகள்லாம் இருந்தா அரசனுடைய அனைத்து அலுவலகங்களும் ஒரே இடத்துல இருக்கணும் என்று முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தினார். அந்த அடிப்படையிலே தான் அப்பொழுது நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் எடுத்து சொல்லி எப்படி தமிழக அரசின் அனைத்து துறைகளை சார்ந்த
அதாவது முதலமைச்சர், தலைமைச் செயலாளர், அமைச்சர்கள், துறை சார்ந்த செயலர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரே இடத்துல நிர்வாகம் நடைபெறுகிறதோ தலைமைச் செயலகத்துல, கோட்டையில, அது மாதிரி ஒரு ஊராட்சியிலும் அனைத்து துறைகளும், குறிப்பாக கிராமங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி, அதாவது பஞ்சாயத்து நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறை போன்ற அந்த பணிகள் எல்லாம் தேவைனாக்க நியாய விலை கடைகள், உணவுப் பொருள்கள் வழங்குகின்ற அந்த துறையும் இருக்கணும், கூட்டுறவுத்துறை இருக்க வேண்டியதுதான் அவசியம். மற்றதெல்லாம் ஒன்றிய அளவுல அந்த அலுவலகங்கள் இருக்கு. ஆகவே எப்படி தமிழக அரசின் நிர்வாகத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறதோ அதுக்கு தமிழக அரசின் தலைமைச் செயலகம் என்று பெயரிடுவதை போல கிராம ஊராட்சிகளுடைய ஒட்டுமொத்த பணிகளையும் செய்கின்ற இந்த இடமான இந்த அலுவலகத்திற்கு கிராம ஊராட்சி செயலகம், கிராம ஊராட்சி செயலகம் என்று பெயரிட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி அதை செஞ்சோம். ஆக அந்த வகையில் அமையப்பட்டிருக்கின்ற கட்டிடம்தான் இன்று 42,65,000 நிதி ஒதுக்கீடோடு கட்டி முடிக்கப்பட்டு இங்கே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அனைத்து உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டும் சிறப்பித்துள்ளனர். நிகழ்ச்சி இனிதே நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் கிராமத்தின் சார்பில் கேமரா போடுறீங்க டெல்லியா, ஆனாலும் உள்ள கொண்டு போயிருங்க. கொஞ்சம் விலையிட்ட தண்ணி திட்ட இயக்குனர் மற்றும் திட்ட இயக்குனர் ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர்